ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு பார்க்கிற ஜோதிட தலைப்பு சனி பெயர்ச்சி பலன்கள். மேஷம் முதல் மீன வரை ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு பார்வை. வருகிற 20ஆம் தேதி நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சியே ஒரு நிலையான முழுமையான சனிப்பெயர்ச்சியாக கருதப்படுது. திருநள்ளாறு போன்ற சனீஸ்வரனுடைய ஆலயங்களில் வருகிற 20ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சியே மகத்தானதாக கருதப்படுகிறது. இதுவே நிலையானது. இந்த சனி பகவான் கும்பராசி மண்டலத்தில் 2.5 ஆண்டுகள் முழுமையாக இருந்து நமக்கு பலனை தர இருக்கின்றார். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். கடந்த 2.5 ஆண்டுகளாக நீங்கள் சொல்லவுனா துயரத்தில் இருந்திருப்பீர்கள். மன அழுத்தம், கஷ்டங்கள், கண்டங்கள், விபத்துகள், நோய் நொடிகள், வழக்கு, இந்த மாதிரி மனதிற்கு ஒவ்வாத பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்த உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது ஒரு நீண்ட ஒரு நெடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தை அமைத்து தர இருக்கின்றது மிதுன ராசி. ஏன்னா நீங்கள் அஷ்டம சனியிலிருந்து விடுபடுறீங்க. இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக இருந்தது. சரிங்களா? இந்த அஷ்டம சனி 8ஆம் இடத்திலிருந்து பல்வேறு வகையான இன்னல்களை உங்களுக்கு கொடுத்தது. இப்பொழுது வருகின்ற 20ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருகின்றார். 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் அடைகின்றார். அப்போ நிச்சயமாக அற்புதமான ஒரு வாழ்க்கையானது உங்களுக்கு காத்திருக்குது. சரிங்களா? ஸோ மிதுன ராசியில் பிறந்த அனைவருக்குமே ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டமானது சனிப்பெயர்ச்சியினுடைய யோக பலன் கிடைக்கப் போகிறது. சரி, முதல்ல குழந்தைகளுக்கு பார்ப்போம். மிதுன ராசியில் பிறந்த பள்ளி செல்கின்ற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமே. அரசு பொதுத் தேர்வினை எதிர்கொள்ள இருக்கின்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் நிச்சயம் வெற்றி, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இளைஞர்கள் 20 வயதிற்கு மேலே 30 வயதிற்குள்ள இருக்கின்ற இளைஞர்கள் நிச்சயமாக இதுவரை பல்வேறு கஷ்டங்களை தாங்கி வந்த உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது நல்லது ஒரு வெற்றியை காட்ட தயாராக இருக்கிறது. ஏன்னா கடந்த 2.5 வருஷமாக படாதபடுபட்டீங்க மிதுன ராசிக்காரவங்க. திருமண வாழ்க்கையிலும் சரி, சரியான தொழில் அமையாமல், சரியான வருமானம் இல்லாமல், ஒரு நிலையான ஒரு இடத்துல நீங்கள் இருக்க முடியாமல் தவிச்சிங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த காலகட்டமானது ஒரு வெற்றியை தருகிறது. ஸோ உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நல்ல உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வருகின்ற குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போது இதுவரையிலும் உங்களுக்கு பல்வேறு வழக்கு சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வழக்குகளில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்றார். உங்களோட பாக்கியாதிபதி பார்க்கின்றார். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும், எண்ணங்கள் ஈடேறும், நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையானது காத்திருக்கிறது. பிஸ்னஸ் தொழில் செய்கின்ற, சொந்த தொழில் செய்கின்ற உங்களுக்கும் நிச்சயமாக இந்த காலகட்டமானது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். கடந்த 2.5 ஆண்டுகளாக பல்வேறு வகையான தொழில்களை செய்து முடங்கியிருந்த உங்களுக்கு, சுயதொழில் செய்பவர்களுக்கு, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டமானது நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் என்பதில் சிறிதளவு கூட நமக்கு ஐயமில்லை. ஜனனகால ஜாதகத்தில் நான் ஒவ்வொரு முறை சொல்கிறேன், ஜனனகால ஜாதகத்தில் லக்னமும் தசாபுத்திகளும் உங்களுக்கு வலுவாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எடுக்காது. நம்ம அதை பார்த்துக்கணும் முத. சரிங்களா? 75% உங்களுக்கு ஜனனகால பலன்களும் 25% இந்த கோச்சார பலன்களும் நம்ம பார்த்துக்கிறோம். சரிங்களா? அப்போது மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து ஒரு துர்ஸ்தானத்திலிருந்து சனியானது 9ஆம் இடத்துக்கு வருகின்றார். 9ஆம் இடத்துக்கு வருகின்ற சனி பகவான் நிச்சயம் நன்மை செய்ய கடமைப்பட்டவர். எனவே உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70% 80% நல்ல ஒரு பலன்களையே உங்களுக்கு தர இருக்கின்றார். கவலை கொள்ள தேவையில்லை. வயது முதிர்ந்தவர்களுக்கும் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையானது உங்களுக்கு வர இருக்கின்றது. ஸோ டோட்டலாக மிதுன ராசிக்கு இது ஒரு வசந்த காலம் என்றே நாம் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.